அப்போ இறைவன் யாரிடத்துலங்க ஒட்டுவார்? எல்லார்கிட்டையும் கடவுள் நெருங்க மாட்டாருன்னா என்ன செஞ்சா கடவுளை நெருங்க முடியும் அப்படின்னு கேட்டா ஒரே ஒரு வழிதாங்க அதுக்கு இருக்கு. அது என்ன வழி அப்படின்னு கேக்குறீங்களா? மனதை தூய்மையாக வைத்துக் கொண்டால், மனதில் தூய அன்பை இறைவனுக்கு பரிசாக நாம் தந்தோமையானால் அந்த இடத்தில் இறைவன் நிச்சயமாக நெருங்கி இருப்பார். மனசு தூய்மையா இருந்தா போதுமா? வேற எதுவும் தெரிய வேண்டாமா? பூஜை தெரிய வேண்டாமா? மந்திரம் தெரிய வேண்டாமா? வழிபாடு தெரிய வேண்டாமா? ஒண்ணுமே வேண்டாம். திருமூலர் எழுதுறார், மனமது செம்மையானால் மந்திரமே தேவையில்லைங்கிற. எது செம்மை ஆகணும்னார்? மனசு செம்மை ஆகணும்னார். மனம் செம்மையானால் பொறிப்புலன்கள் அந்த மனதின் வழியே நடக்கும். மனம் நல்ல வழியில போனா பொறிப்புலன்களுக்கு அதுதான் வழி. பொறிப்புலன்கள் நல்ல வழியில நடந்ததுன்னா தீய வழியில எப்படி போக முடியும்? அதே திருமூலர் எழுதுறார், உள்ளம் பெருங்கோயில் ஊனுடைய